வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். எனது அருமை ரம்ஜானுக்கு இன்றைக்கி நோன்பு வச்சிருக்கும் என்னை போன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இஸ்லாமிய நண்பர்களே அனைவருக்கும் இனிய ரம்ஜான் முதல் நாள் நோன்பு. எல்லாம் நோன்பு வைங்க. என்னாலையும் முடிஞ்ச அளவுக்கு 30 நோன்பு வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுறேன். ஏன்னா என் உடல்நல கண்டிஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னால் 30 நோன்புலாம் வைக்க முடியாது. எனக்கு சுகர் இருக்குது. அது போகன்னா உடலில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். என்னால் முடிஞ்ச சில உறுதிமொழிகள் என்னன்னா, இந்த மாதம் மாத்திரம் முழுக்க குடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் உறுதிமொழி எடுத்துக்கிறேன். அது போக கெட்ட வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள் பேசுகிறத முழுமையாக தவிர்த்துடுறேன். அது போக என் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை வழக்கம் போல் நான் சொல்கிறது தான் செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகளையும், என் குடும்பத்தோட சேர்றதுக்கு உண்டான முயற்சிகளையும் நான் எடுக்கணும். அதுக்கு அந்த ஆண்டவன் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அதாவது நேற்று நைட்டு வந்ததே கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நான் படுத்து தூங்கும்போது 2, திருப்பி காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு கொஞ்சம் குக்கரில் சாதம் வச்சுட்டு அதோட தேங்காய் துவையல் அதை அரைச்சி வச்சு, ஏன்னா நபிகள் நாயகம்லாம் வெறும் பேரிச்சம்பழமும் தண்ணியும் குடிச்சிட்டே நோன்பு வச்சுருந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு என்னால் நைட்டே சகர் சாப்பாடு செய்ய முடியலை. இருந்ததை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலையை பார்த்தாச்சு, செஞ்சாச்சு, வச்சாச்சு. நோன்பும் ஆரம்பமாயிருச்சு. ஈவினிங் நோன்பு திறக்கும்போது உங்களுக்கு அதை நான் வீடியோவாக போடுறேன். எல்லோரும் பார்த்து அண்ணனுக்கு உண்டானதை ஏதாவது ஆண்டவன்கிட்ட குடும்பத்தோடு சேரணும்னு சொல்லி ஒரு துவா பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து விஷயத்துக்கு வர்றேன். எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். எங்கே போனாலும் பிரச்சனை. நான் கோயிலுக்கு போனாலும் பிரச்சனை, கோர்ட்டுக்கு போனாலும் பிரச்சனை, வழக்கு விஷயமாக போனாலும் பிரச்சனை, வாய்தாவுக்கு போனாலும் பிரச்சனை. நாங்கள் போய் யார் வீட்லையாவது தங்கினா பிரச்சனை, சாப்பிட்டா பிரச்சனை, வீடியோ போட்டால் பிரச்சனை. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையே கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த பிரச்சனையை நான் இப்போ நேற்று இல்லை, இதுக்கு ஒரு சொல்யூஷன் காண்றதுக்காக தான் இன்றைக்கி வந்தேன். ஏன்னா எனக்குள்ளேயும் ஒரு இது வரும்ல, உங்கள்கிட்ட என்னங்கிறத பேசுவோம்னு. அதனால் இன்றைக்கி முழுக்க என் சொந்த கதை, சோக கதையை விட்டுருங்க. உங்கள்கிட்ட தான் வர்றேன். ஏன்னா எங்களுக்கு 6-7 வருஷமாக நீங்களும் பார்க்குறீங்க. நீங்களும் குடைச்சலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. எங்கே போனாலும் அந்த ஒரு தங்கச்சி வீட்டுக்கு போனோம், நேற்று வீடியோ போட்டோம், இவனை எதுக்கு வீட்டுக்குள்ளே விட்டீங்க, இவன் எதையாவது திருடிட்டு போயிடுவாங்கிறது. அதே மாதிரி ஒரு சும்மா விளையாட்டுக்கு ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் ஸ்பூன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு சொன்னால் ஸ்பூன் திருடேங்கிறது. டீ கிளாஸை போய் எடுத்து பிராங்க் ஷோ வீடியோ போட்டால் டீ கிளாஸ் திருடேங்கிறது. இவனை வீட்டுக்குள்ளே விடாதீங்க, எதையாவது திருடிட்டு போயிடுவாங்கிறது. அதுபோக நாங்கள் இருக்கிற இடத்துல குடைச்சலை கொடுக்குறது. இப்போ எங்கள் அம்மா வீடு இருக்குன்னா, எங்கள் அம்மா வீடு ஒரு கோவிலான்னு நினச்சி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இறந்ததாகவே எனக்கு ஃபீலிங் கிடையாது. எங்கள் அம்மாவோட ஆவி இங்கே தான் இருக்குது. எங்கள் அம்மாவோட ஆவி இல்லை, எங்கள் அம்மாவோட ஆத்மா இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் வரேன், வீடியோ போகிறேன், வர்றேன். ஒரு சந்தோஷமாக ஒரு உங்கள் கூட 6 to 7 லைவில் சிரித்து பேசுகிறேன். அதே மாதிரி எங்கேயாவது வெளியூருக்கு போனோம்னா ஒரு எங்களுடைய சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு யாராவது ரூம் போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க கூட எங்களை ஒன்றா வச்சு பேசுகிறது. இப்போ உங்களுக்கு உங்கள் விஷயத்துக்கு நான் வர்றேன். எங்கள் குடும்பத்து மேலேயே உங்களுக்கு இவ்வளவு கண்ணு எதுக்கு? நாங்கள் இப்போ ஒரு வீடியோ போடுறோம், நானும் சூர்யாவும். எங்கள் குடும்ப பிரச்சனை இல்லாமல் ஒரு விழாக்கு போட்டோம், வீடியோ போட்டோம், இல்லை ஒரு மால் சுற்றி காட்டியோ, இல்லை ஃபுட்டு விழாக்கு போட்டோம். அதே மாதிரி தான் சோறு தின்னாலும் சரி தான். இவன் ஏன் இப்போ இதை பண்ணி திங்கிற மாதிரி திங்கிறான், இது பிய திங்கிற மாதிரி திங்கிறாங்கிறது, கெட்ட வார்த்தைகளை போடுறது. வீடியோங்கிறது விழாக்கு எடுக்கிறவன் சுவைத்து ரசித்து அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி வீடியோ போட்டால் தான் பார்க்குறவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். சரி, இந்த கடையில் போனால் இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும், இந்த காலில் போனாங்க, இந்த பப்பே சிஸ்டத்தில் காம்ப்ளிமெண்ட்டு சாப்பாடு தர்றாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்களில், அதை எடுத்து வீடியோ போட்டால் அதில் ஏன் இதை திங்கிற மாதிரி திங்கிறாங்கிறது. எங்கேயாவது பிரியாணி தின்னி வீடியோ போட்டால் ஆவுன்னு திங்கிறேன். ஏன் பொறுமையாக திங்கிறது இல்லையா? நாங்கள் பொறுமையாக திங்கிறோம், இல்லை ஆவுன்னு திங்கிறோம். அதை பற்றி உங்களுக்கு தேவை கிடையாது. நாங்கள் வீடியோ போடுறது எங்களுடைய ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைபர்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு வீடியோ, அதில் தகராறு பண்ணுறது. அதே மாதிரி ரூம் போட்டால் இந்த ரூம் ஹோட்டல் பேர் இதுதான், இந்த ஹோட்டலுக்கு மெயிலை போடுங்க, இந்த ஹோட்டலுக்கு ரேட்டிங்கை கம்மியாக கொடுங்க அப்படிங்கிறது. சும்மா குற்றாலத்துக்கு போயிட்டு ஏதாவது ஒன்றுனா இவன் கூட்டி கொடுத்து தான் நகை வாங்கினாங்கிறது. ஒகேனக்கல்லில் போய் ரூம் போட்டு இருந்தப்போ அப்படி தான் என்ன பண்ணானுங்க, அந்த ரூமை போட்டு மேனேஜரை வர வச்சு ரூமே காலி பண்ண வச்சாங்க. அப்புறம் பெங்களூர் போனோம். நீங்களே எங்களை எங்கிட்டும் அடிக்கிறீங்க. இது தவிர்த்து என் குடும்பத்து மேலேயும் கை வைக்கிறீங்க, கண்ணு வைக்கிறீங்க. கண்ணு வச்சு எப்படியாவது சுமியை உள்ளே தள்ளிடலாமா, சுகையிலு சுமி பிரச்சனையை கொண்டு அதனால் யாரையாவது தூண்டி விட்டு அவங்கள மூலியமாக ஏதாவது குளிர் காயலாமா,
இவளை எப்படியாவது இவன் இங்கே 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. எப்படி வந்து பெட்ரோல் பிச்சை கிளவி இருந்தப்போ நாங்கள் தப்பிச்சிட்டோம், யார், நானும் சூர்யாவும். அப்போ என்ன பண்ணுறாங்க, என் மையங்கிட்ட போயிட்டாங்க. இப்போ போய் அவனை வந்து ஒரு கேஸில் சிக்க வச்சு அவனுக்கு ஒரு போக்சோவை போட்டு விட்டு அவனை வந்து அவன் வாழ்க்கையை வந்து சீரழிச்சு விட்றதுக்கு முயற்சி பண்ணி இப்போ அந்த கேஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆக என்னை அடிக்க டார்கெட் வைக்கிறாங்க. நான் சிக்கலைன்னா நாங்கள் தெளிவாக ஆகிட்டோம். இவங்கக்கிட்ட சிக்கி ஏற்கனவே சின்னவனமாகி ஒரு தடவை குண்டாசு போயிட்டு வந்தாச்சு, அடுத்த தடவை ஒரு தடவை மதுரை மத்திய சிறைச்சாலைக்கும் போயிட்டு வந்தாச்சு. 2 தடவை இவங்கனால நாங்கள் பட்டுட்டோம். பட்டதுக்கப்புறம் திருந்திட்டோம். சரி ரைட்டு, இவங்க இப்படித்தான், இவங்ககிட்டருந்து நம்ம எப்படி நெளிவு சுழிவாக போகணுங்கிறத நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ என்னையை டார்கெட் பண்ணுறது பதிலாக என் மூத்திரத்தை குடிக்க முடியலை. அதனால் சுமி மூத்திரத்தையும் என் குடும்பத்தில் உள்ளவங்களை எவனையாவது இதில் உள்ளே இழுத்து விட்டுறலாங்கிற முயற்சியிலையும் சில எச்சக்கலை நாய்கள் செயல்பட்டுக்கிட்டு வருது. நல்லாவே தெரியுது கண் கூட பார்த்தாலே. அதனால் இவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் பாடம். அதிலேருந்து நான் காப்பாற்ற தான் போகிறேன். ஏன்னா என் குடும்பம். இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் நான் கேட்குறேன். இதுக்கு மாத்திரம் நீங்கள் வந்து சரின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். நானும் சூர்யாவும் உங்கள் டார்கெட்டை நாங்கள் 2 பேர் தானே. அதனால தான் ஓப்பனாகவே உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம். இப்போ நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் சமூக சீர்கேடு, எங்கள் 2 பேரையும் வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போய் வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற மணியை வச்சுக்கிட்டு அவளும் பாலவிநாயகத்தை வந்து இன்னும் பாலவிநாயகத்திட்ட போய் வாழணும், நான் சுமி கூட போய் வாழணும். நாங்கள் 2 பேரும் எங்கள் குடும்பத்தோடு போய் வாழ்ந்துட்டா எங்களை விட்டுருவீங்களா? நான் போய் சுமி கூடயே போய் வாழ்கிறேன், உடனே வந்துக்கிட்டு நல்ல கமெண்ட் போட்டு நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்களா? விட மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அவள் ஓடுகாலி அவுத்து காட்டினவ, இவன் போய் மானம் இல்லாமல் அவன் அவ்வளோ தூரம் திறந்து காட்டினவகிட்டையே போய் குடும்பம் நடத்துகிறான். இவன் வந்து இவன் கூட இருந்தாலுமே இவன் என்னென்னமோ வேலையை பண்ணுவாள் அப்படிங்கிறது. அங்கே போய் நான் போய் என் குடும்பத்தோடு சேர்ந்துட்டான். சேராமல் நான் சேர்ந்ததுக்கப்புறம் அதே மாதிரி சூர்யா போய் அவள் குடும்பத்தோடு போய் சேர்ந்து பாலவநாயகத்தோடு போய் வாழ்ந்துட்டான்னு வைங்களேன். இந்த வீடு வாங்குறதுக்கு பணத்தை சேர்த்துட்டா, அவனை இழிச்சாவாயனை கலட்டி விட்டுட்டா, அவன் குடும்பத்தோட பற்றி விட்டுட்டு அந்த காசில் சம்பாரித்த காசில் போய் வீடை கட்டிட்டா. இந்த வீடு நிலைக்குமா? இது உனக்கு அடுக்குமா? இது இடிஞ்சு உழுக, மழை பெஞ்சா வந்து இதாக வீட்டு மேலே இடி உழுக அப்படின்னு சொல்லி இவளையும் வந்து வீட்டையும் கழுவி ஊற்றுவீங்க, அவள் புருஷனையும் கழுவி ஊற்றுவீங்க. இவெல்லாம் ஒரு பொண்டாட்டி, அவள் புருஷன் கூட வீடியோ போடுவான். அப்போ என்ன சொல்லுவீங்க? இவெல்லாம் ஒரு பொண்டாட்டியா? ஏன்டா இவன் கூட போய் குடும்பம் நடத்துகிற, போய் 7 வருஷமாக போய் இன்னொருத்தையும் கூட போய் வாழ்ந்து அதில் வந்த காசில் வீடு கட்டிட்டு வந்திருக்க, அதில் எப்படா நீ வர்ற அப்படின்னு சொல்லி அவனை கழுவி ஊற்றுவீங்க, அவள் பிள்ளைகளை கழுவி ஊற்றுவீங்க. இந்த வீட்டில் எப்படா நீங்கள் இருக்கீங்க அப்படிம்பீங்க. அதே சரி, இன்னொரு வழிக்கும் வருவோம். இப்போ நானும் விவாகரத்து கொடுத்துட்றேன் சுமிக்கு. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த வாழ்க்கை வந்து நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை, நீங்கள் 2 பேரும் முறைப்படி வாழுங்க அப்படின்னு சொல்லி அந்த முறைப்படி போய் சுமிக்கு போய் நான் விவகாரத்தை கொடுத்துட்றேன். அவளும் ஒத்துக்கிறான், கையெழுத்து போட்டு கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன்ப்பா. அதே மாதிரி சூர்யாவும் பாலவிநாயகத்துக்கு விவகாரத்தை கொடுத்துட்றான், அவனும் ஒத்துக்கிட்டு வெளியே வந்துடுறா சூர்யா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முறைப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி நாங்கள் வீடியோ போட்டு விழாக்கு போட்டு ஏதாவது பண்ணினாலும் அப்போ என்ன பண்ணுவீங்க? அங்கேயும் வந்து பேடு கமெண்ட் தான் போடுவீங்க, எங்களை பற்றி களி தான் ஊற்றுவீங்க. நாங்கள் அப்படி போய் போனாலும் விட மாட்டீங்க. அங்கேயும் ஒரு குறையை கண்டுபிடிச்சி எங்களை குறை பேசிக்கிட்டு உங்கள் பொழப்பை அப்படித்தான் நீங்கள் ஓட்டுவீங்க. ஏன்னா மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும். அதை மாதிரி யூடியூப்புன்னு இருக்கிற வரைக்கும், இந்த வலைதளம்னு இருக்கிற வரைக்கும் பேடு கமெண்ட் பண்ணுறவன், புரணி பேசுகிறவன், விமர்சனங்கள் வைக்கிறவன் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கெல்லாம் நான் பயந்து இல்லை சூர்யா பயந்தோம் வைங்களேன், எங்கள் பொழப்பையும் ஓட்ட முடியாது, நாங்களும் வாழ முடியாது. உங்களையெல்லாம் சமாளித்து நீங்கள் 1,00,000 பேர், நாங்கள் 2 பேர். நல்லா பார்க்குறீங்களா? எவ்வளோ போராட்டங்களுக்கு நடுவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் வந்து இதில் பல விஷயங்களை வந்து பண்ணி விட்டு எங்களை மாட்டி விட்டு எங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இந்த பெட்ரோல் பிச்சை செட்டப் கிளவி என்ன வேலை பார்த்தாலும் அதே வேலையை இப்போ சில பேர் ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஆரம்பித்த உங்கள் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், இதோட ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் வீட்டு சொத்தில் நாங்கள் கையை வச்சோமா இல்லை உங்களுக்கு சொத்தில் வந்து பங்கு கேட்டோமா? எங்கள் வேலையை எங்கள் பொழப்பை நாங்கள் பார்க்குறோம். எங்கள் வேலை என்ன? ஊராக சுற்றுறது, வீடியோ எடுத்து போடுறது. கோயிலுக்கு போவோம், கோர்ட்டுக்கு போவோம், அங்கே போய் வந்து வீடியோ எடுத்து போடுவோம். எங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கோ, எங்களுடைய மாப்பிள்ளைகள் வீட்டுக்கோ, எங்கள் தங்கச்சி வீட்டுக்கோ போவோம். எங்களுக்கு அன்பாக கூப்பிட்டு ஏதாவது உபசரிப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, ரூம் போட்டு கொடுப்பாங்க. எதுனாலும் எங்களுக்கு அவங்க செய்வாங்க. நீங்களும் பல வருஷமாக அவங்களையும் பேசி 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 பார்க்குறீங்க. ஓஞ்ச பாடம் இல்லை, உங்களுக்காக நாங்களே விட்டு கொடுத்த பாடாகவும் இல்லை. எங்கள் வேலை தொடரும். நாங்கள் போகத்தான் செய்வோம், எங்களுக்கு செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அன்பு மலை பொழியத்தான் செய்வாங்க. நீங்கள் நாண்டுக்கிட்டு தொங்குங்க போங்க, இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறது. எங்கள் வேலையை எங்களை பார்க்க விடுங்க. அதே மாதிரி சுமி விஷயத்துக்கு வர்றேன். அவளை வந்து அதில் சிக்க வச்சிடலாம், இதில் சிக்க வச்சிடலாம்
அவளுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். இன்றைக்கி போவேன், அவள் சில விஷயங்களை நாடகம் போடுறாங்கிறது எனக்கு பப்ளிக்காக தெரியுது. அவள் நாடகம் போடுறா, நடிப்பை போடுறா, அவள் திருந்தாமல் போகிறா. அதை பற்றி எனக்கு அக்கறையும் கிடையாது, கவலையும் கிடையாது. நான் சொல்லி பார்த்துட்டேன். இப்போ கூட தான் எனக்கு எதிராக தான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போட்டு வச்சுருக்கா. நான் சுகையில திட்டுனா இவளுக்கு என்ன? கட்டின புருஷன் ஒரு கள்ளக்காதலனை போய் திட்டுறான். இப்போ இதே வந்து இவள் சூர்யாவை திட்டும்போது நான் எதாவது பேசுகிறேன்னா, உங்களுக்குள்ளே ஏதோ சண்டை போடுறீங்க போங்கன்னு போயிடுறேன். அவன் பார்த்தா 1ஆம் நம்பர் பொறுக்கி பைய மாதிரி தான் இருக்கான். அவன் ஃபோட்டோக்கள்லாம் நாங்கள் வரும்போது இப்போ கூட இப்போ காரில் வரும்போது நேற்று நைட்டு பேசிக்கிட்டே தான் வந்தோம். அவனை பார்த்தா ஏப்பா 1ஆம் நம்பர் பொறுக்கி பைய மாதிரி இருக்குது, இவனுக்காப்பா ஏகப்பட்ட இத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு சண்டை விட்டுக்கிட்டு இருக்கிறாளுங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு வந்தான். அவன் ஒரு பிராடுக்கார பையன், பார்த்தாலே மூஞ்சி முகரையை பார்த்தாலே தெரியும். மொசம் முட்டிக்க நாய் மூச்சை பார்த்தா தெரியாதா? கட்டின புருஷன் ஒரு நல்லதுக்கு சொன்னால் சரின்னு கேட்கணும், அதையும் கேட்குறது இல்லை. அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறது, என்னையை கழுவி ஊற்றுறது, என்னையை பொட்டப்பைய எச்சக்கலங்கிறது. நான் அவனை சொன்னால் இவளுக்கே வலிக்குதுன்னு தெரியலை. ஏன்னா அவனை சொல்லும்போது இவளுக்கு வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ தூரம் இவங்க காதல் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் இவன் வந்து அப்படியே ரொம்பையும் அப்படியே சுகையில பற்றி நான் ஏதாவது பேசிட்டா உடனே இவளுக்கு பொத்துக்கிட்டு வருது. அந்தளவுக்கு அவன் நல்லவன் கிடையாது. அவனுடைய வண்டவாளம் பூரா ஒன்று ஒன்றா ஏறிக்கிட்டு இருக்கு. இதே இந்த மீடியாவுக்குள்ளே அப்படியே வாட்சை மாத்திரம் தான் காட்டுவார், அப்படியே புல்லட் பைக்கை தான் காட்டுவார், கேடிஎம் பைக்கை தான் அப்படியே காட்டுவார், வீலை தான் காட்டுவார், ஷூவை தான் காட்டுவார். ஷூனா காலில் போட்டிருக்க ஷூ, இதை தான் காட்டி வீடியோ போட்டு அப்படியே போடுவார். ஆனால் அவனையே வெளியே கொண்டு வந்துட்டாங்களா இந்த வலைதளத்தில்? நாங்கள் அதை தான் பேசிக்கிட்டே வந்தான். அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் பூனை கண்ணை மூடனா உலகமே இருட்டுன்னு. ஆனால் எங்கிட்டாவது இது வலைதளம், எங்கிட்டாவது அவன் மூஞ்சியை கொண்டு வந்துடுவாங்க, பப்ளிக்கில் வந்துடும். நம்ம இப்போ எத்தனை வீடியோ அவன் முகம், எத்தனை வீடியோவில் அந்த பொறுக்கி பைய மூஞ்சி தெரியுது. அவன் என்ன இப்போ 5 நேரம் தொழுகிறவன் மாதிரியா இருக்கான்? 1ஆம் நம்பர் புறம்போக்கு பைய மாதிரி இருக்கான். பொம்பளை பொறுக்கிலே 1ஆம் நம்பர் பொறுக்கி நாய் பார்த்தாலே தெரியுது. இவங்கிட்ட போய் சிக்காத. ஏற்கனவே 2 தடவை உனக்கு ஒரு பிரச்சனை வந்து சிக்கி சின்னாவனமாகி சீரழிஞ்சு போய் உட்காந்துருக்க. 2 தடவை உன்னை நான் தான் காப்பாற்றிருக்கேன். வேணாப்பான்னா கேட்க மாட்டேங்கிறான். ஒருத்தி விலகிட்டான்னு சொல்கிறான்ல, விலகுனவ எப்படி இருக்கணும்? அப்பா புருஷன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கணும்ல, நம்ம புருஷன் சொல்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கணும்ல. ஆனால் அவனை பேசினாலே இவனுக்கு கோவம் வருதுன்னா என்ன அர்த்தம்? இவங்க 2 பேரும் விலகின மாதிரி நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். கம்யூனிட்டி போஸ்ட் அப்படியே வந்து சுகையிலுக்கும் இனிமேல் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் அந்த பக்கம் ஒரு பக்கம், எனக்கும் சுமிக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் இருவரும் பிரிந்து விட்டோம். என்னத்தை நீங்கள் மயிரை பிடுங்குனீங்க? நீங்கள் பிரிஞ்சிங்களா? இதை நாங்கள் நம்பணுமா? உண்மையிலே பிரிஞ்சா என்ன ஆயிருமா அர்த்தம்? நான் அவனை பற்றி ஏதாவது திட்டி வீடியோ போட்டாலோ இல்லை வீடியோக்களை பேசினாலோ மூடிக்கிட்டு இருக்கணும் இந்த சுமிங்கிறவன். ஆனால் என்ன பண்ணுறா, உடனே அவனை திட்டுன்னு அடுத்த நிமிஷம் நைட்டு 3 மணியோ 4 மணியோ 5 மணியோ விடிய தூங்குறது இல்லை போல். ஆந்த கூட அரை மணி நேரம் தூங்கும். இவன் உட்காந்துக்கிட்டு இந்த பொந்து கண்ணி முழிச்சுக்கிட்டே கிடப்பா போல். 24 ஹவர்ஸும் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறான். 4 மணிக்கு போடுறான். சிக்காபாய் நீ ஒரு எச்சக்கலை, நீ ஒரு பொறுக்கி நாய், நீ எப்படி அவனை பொறுக்கின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது? நீ என்ன? நானாவது 6 வருஷத்துக்கு முன்னால் பொறுக்கிட்டு இருந்தேன். 6-7 வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கி போய்தான். நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து லேடிஸ் விஷயத்தில் வீக் பாயிண்ட் கூட வச்சுக்க, இல்லை நான் பல பேர்கிட்ட போனவேன்னு கூட சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, நான் அதை பற்றி கவலைப்படவே மாட்டேன். என்னை பற்றி நீ எவ்வளவோ அவதூறு பரப்பிட்டேன், இன்னமாக பரப்புறதுக்கு இருக்குது. நான் அதெல்லாம் வந்து சமாளித்து எதையும் சூர்யாவுக்கும் தெரியும். நான் அதுக்கிட்ட சூர்யாக்கிட்டே எல்லா ரகசியங்களையும் நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய அந்தரங்களை பூராமே. அவன் என்ன சொல்லிட்டா ஒரே வார்த்தையில், நீ 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தால் எனக்கு தேவை கிடையாது, என் கூட வந்து இப்போ வரைக்கும் இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்க? இந்த 6-7 வருஷம் எனக்கு துரோகம் பண்ணிய, யாரையாவது எந்த பொம்பளை பிள்ளையாவது தப்பாக பேசுகிறியா? தங்கச்சிங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேசுகிறியா? ஒழுக்கமாக தானே இருக்க, உன்னைய நான் நம்புகிறேன் முழுசா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டா. அதே மாதிரி அவளும் ஆயிரக்கணக்கான தப்பு பண்ணியிருந்தாலும் எத்தனை எங்கே போயிட்டு வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படலை. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த தேசத்துக்கு போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன் கூட வந்ததுக்கப்புறம் ஒரு சில தவறுகள் நடந்துச்சு. தவறுகள்னால் உடல் ரீதியாக இல்லை, ஒரு ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆர்வ கோளாறுலையோ இல்லை எதுலேயோ 1 லட்சம் கொடு, நான் வந்து ஒருத்தி தூண்டி விட்டு பண்ணது, அஸ்கி வாய்ஸில் பேசுனது, சில விஷயங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணதை என்கிட்ட மறைச்சிட்டு எனக்காக 8 பிள்ளை கலைச்சேன்னு சொன்னது, இதெல்லாம் சில பொய்கள் தான். இது வந்து உடல் ரீதியாக போய் எந்த ஆம்பளைகள்கிட்டையும் அவள் போய் இணையலை, என் கூட தான் இருக்கா. ஆக நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போகிறோம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வந்து நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் கூட வர்றதுக்காக சேர்றதுக்கு உண்டான முயற்சிகளை நான் எடுத்தேன் இடையில. ஆனால் நீங்கள் அதுக்கு உண்டான வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க. யாரை? சுமியை தான் சொல்கிறேன்.
நானும் சரி ரைட்டு இவளுக்கு ஏதோ ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டு இவளை விட்டு ஒதுங்கிடுவான். ஏன்னா இவ பேசுகிற பேச்சுக்கள் சில நேரம் என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டே என் குடும்பத்தை கிழிக்கிறது, என்னையை வந்து வாடகை புருஷங்கிறது, இந்த புரோக்கர் பையங்கிறது, மாமா பையங்கிறது, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே வந்து என்னடா இவ எப்படியே பேசிக்கிட்டு இருக்கா, நம்ம குடும்பத்தோடய நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி என் மைண்டுக்கு தோணும். ஆனால் அப்படி தோணும்போது நீ அந்த இடத்துல இல்லை, உன் மனசு என்கிட்ட இல்லை. நீ வந்து எங்கேயோ கொடுத்துட்ட உன் மனசை, சுகைல்கிட்ட கொடுத்துட்ட, அதுக்கப்புறம் ஏற்கனவே 2-3 பேர்கிட்ட கொடுத்த, இப்போ கடைசியாக இவங்கிட்ட வந்து நிற்கிற இந்த 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 பொறுக்கி நாய்கிட்ட. சரியா? அதனால் உங்ககிட்ட திருப்பி நான் வர்ற ஐடியா எனக்கு இல்லை. இப்பயும் சொல்கிறேன், என் குடும்பத்துக்கோ சுமிக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா காப்பாற்றுறதுக்கு நான் போவேன். குடும்பத்தோடு முழுசாக போவேனாங்கிறது என் கையில் கிடையாது, அது அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குது. இதை பார்த்துக்கிறலாம். இன்றைக்கி நான் போகிறேன், சில பிரச்சனைகள் அவளுக்கு வந்து தலைக்கு மேலே போயிருச்சு, அதை என்னங்கிறத போய் கிளியர் பண்ணுறதுக்காக நேரடியாக போகிறேன். மரியாதை கொடுத்தா மரியாதையை வாங்கிட்டு வருவேன். இல்லை பழையபடி என்னை வந்து அவமானப்படுத்தியோ, இல்லை வந்து காப்பி டம்ளர் தூக்கி டம்முன்னு வச்சோ, இல்லை தண்ணி அள்ளி கொடுக்காமையோ, இல்லை எனக்கு மரியாதை கொடுக்காமையோ இருந்தால் நான் பாட்டுக்கு போயிட்டு செய்ய வேண்டிய கடமைக்கு என்கிட்ட இப்போ காசு கம்மியாக தான் இருக்குது, இருக்கிறத வச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு சில பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது யூடியூப்பில், அதெல்லாம் என்னங்கிறத கேட்டுட்டு ஒரு வீடியோவாக கூட போடுறேன். இல்லைன்னா மத்தியானம் வந்து அங்கே போன தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.